ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரிவ்யூ டைம். இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்தோம்னா, டியூட் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு தான் தேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஓடிட்டு இருக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க 3 படம். டியூட், டீசல், நம்ம பைசன் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ டியூட் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. டியூட் படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு பார்க்கலாம். கீர்த்தி சுவரன் அவங்க தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சிருக்காங்க. மம்தா அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சத்குமார் சார் நம்ம ஹீரோயினுக்கு அப்பாவாக வராங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டு இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாட்டு தரலாம் வாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி போகுதுன்னே சொல்லாங்க. அதாவது படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகுது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேரும் சேர்றாங்களா சேரலையா அப்படின்னு நம்ம கதை நகருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தனை விரும்பி ஒரு விஷயம் ஒன்று பண்ணிடுவாங்க, பேரம் எடுத்துருவாங்க. சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஜாதியை எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜாதி சொன்ன காரணத்தினால பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுறாருன்னா, சரி தங்க சொந்தக்கார பையனை தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்தக்கார பையனவே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பிரதீப் அவங்க வந்து சரத்குமாருக்கு க்ளோஸ் சொந்தக்காரவங்க, அதுங்காட்டி அவங்களவே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணுறது மட்டும் தான் இவர் தாலி கட்டுறது. ஆனால் மித்த வேலை பார்த்ததெல்லாம் இன்னொருத்தன். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி இந்த டியூட் படத்தை கொண்டு போனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துள்ள படம்னே சொல்லாங்க. கருத்துள்ள படம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன இப்படிலாம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஒரு பக்கம் வருது. பிரதீப், உங்களுக்கு இந்த மாதிரி படம் ஸ்டோரி லைன்லாம் எப்படி கிடைக்கிதுன்னு இன்னொரு பக்கம் கருத்து கேட்க தோணுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா தாலி கட்டுற ஒருத்தன், அனுபவிக்கிறது இன்னொருத்தன், அதே மாதிரி அந்த பேரனை எடுத்து கொஞ்சிறது இன்னொருத்தனுங்கன்னு போகும்போது ஸ்டோரி லைனில் பார்க்கும்போது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வந்திருக்காரு நம்ம கீர்த்தீஸ்வரன். பிரதீப் அவர் அந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து சூப்பராக கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. பிரதீப் மட்டும் தான் இந்த படத்தை வந்து மூவ் பண்ணுறாருன்னு சொல்லாங்க. அவர் இந்த அளவு நடிக்கலைன்னா படத்தை ஸ்டோரி லைனில் கொண்டு போய் மூவ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வராங்க. ஒவ்வொரு சீன் பை சீனும் அந்த டைலாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டே வராங்கன்னே சொல்லாங்க. அவர் கூட இருக்கிறவரும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொண்டு வராரு. சத்குமார் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி தூக்கிட்டு வராரு. அதே மாதிரி இடையில அந்த கல்யாணம்னு வரும்போது வைப் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர்த்த கனடா தாட்டி விடலான்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் ஒரு இது பண்ணுவார், பிளான் பண்ணுவார். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை லவ் பண்ணாங்க பாரு, அவங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் நடக்கும். கனடாவும் போக முடியாது. அது என்ன நடந்துச்சுன்னு படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பென்ஸு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 5 out of 3.6ன்னு சொல்லாங்க. யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை வர்ஸ்.